போடக்கூடிய ஷால் எப்படி இருக்கு? நம்முடைய ஹிஜாபை நம்ம பார்த்தோம்னா ஒரு பெல்ட் தொங்கும் இடுப்பு கிட்ட. எதுக்கு நம்ம போடுறோம் ஹிஜாபு ஃபர்தா? உடம்பு எங்கேயுமே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இறுக்கமான ஆடை அணியக்கூடாது என்பது நம்ம இஸ்லாமிய சட்டம். ஆனா நம்ம எதுக்கு ஃபர்தா போடுறோம்? ட்ரெஸ் போடுறத மாதிரியே இன்னைக்கு ஃபர்தா போடுறோம். ஒருத்தி போறான்னா அது ட்ரெஸ்ஸா இல்ல ஃபர்தாவா அப்படின்னு நம்ம தேடணும். அந்த அளவிற்கு அலங்காரம். இதுக்காக ட்ரெஸ்ஸே போட்டு போயிடலாமேன்னு தோணும். அந்த அளவிற்கு அதுல ரொம்ப மினுக்கன்னா ஜிகுனா என்ன, இங்க இருந்து 3-4 கட்டு என்ன, அங்க கிழிஞ்சு கிடக்குறது என்ன, அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் ஃபேஷன். இந்த இடுப்பு கிட்ட என்ன ஆகும்? ஒரு எலாஸ்டிக் மாதிரி சுருங்கி வரும். அதே என்ன ஆகும்? நம்ம ஷேப் அப்படி காமிச்சிட்டு அப்புறமா கீழே போயிடும். அதுக்கப்புறமா கவுன் பரதா என்ன, இங்க ஒரு பெல்ட் வேற, பெல்ட் போட்டு என்னது இறுக்கி வைக்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? நம்மளுக்கு ஃபர்தா உடம்ப மறுபடியும் இறுக்கி காட்டும். இப்படிதானே? இதுக்காகவே நம்ம ஹிஜாப் போடணும், இதுக்காகவே நம்ம ஃபர்தா போடணும். ஃபர்தாவுடைய நோக்கம் என்ன? உடம்ப அலங்காரத்தை பிறர் பார்க்க கூடாது. அதே போன்றது நம்ம தலையில சுத்துற ஹிஜாப் ஒரு பெரிய ஷாலா இருக்கும். நம்ம பெரிய ஷாலை எதுக்கு தேடணும் தெரியுமா? பெரிய ஷாலை போட்டோம்னா இந்த இடம் எல்லாம் கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஷாலை தேடணும். ஆனா இன்னைக்கு நம்ம எதுக்கு அந்த 2.5 மீட்டர் ஷாலை தேடுறோம் தெரியுமா? நிறைய லேயர் வைக்கணும் இல்லையா? இந்த இடத்துல நிறைய லேயர் வைக்கணும். இந்த இடத்துல நிறைய லேயர் வரணும்னா குட்டி 1 மீட்டர் ஷால்ல முடியுமா? முடியாது. 2.5 மீட்டர் ஷால் பெருசா வாங்கினாதான் சுத்துன்னு சுத்தி வைக்க முடியும். அந்த சுத்துல எத்தனை கல்லு வைக்கணும்? இந்த இடத்துல இருந்து தொடங்கி ஆரம்பிச்சு இங்க வர கல்லு, இங்க எல்லாம் பெரிய பளபளா மினுங்கிற கல்லு. எதற்கு? நம்ம அலங்காரம் எதுக்கு?